அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 ஜிபே மூலம் செலுத்த 9176564723. கஞ்சி தான் சாப்பிடுவாரு. நேற்று அவர் நன்மை செய்வரே தப்ப ஒன்று கூட தீங்கி செய்தது கிடையாது. விபூதியினாலே பல நோய்களை எல்லாம் தீர்த்த புத்தராக அவர் வாழ்ந்தார். எல்லா கோயில் இருக்கலாம் சாமிங்க, சமாதி ஆகிக்கிறவங்க கூட எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சாமி பார்க்க முடியாது எந்த ஊர்லயும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். முன்னை பிறவியில் செய்த முதுதவம் பின்னை பிறவியில் பெற்றால் அறியலாம் என விளக்குகிறார் திருமூலர். யார் ஒருவர் தன்னை அறிந்து கொள்கிறார்களோ அவர்களால் இப்பிறவியில் யாருக்கும் தீது இல்லை. அப்படிப்பட்ட தன்னை அறிந்த ஒரு சித்த புருஷர் அவர். திருவள்ளூருக்கு மேற்கே சுமார் 68 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகிய கிராமம் பொதட்டூர்பேட்டை. இங்குள்ள ஆறுமுக மலையடிவாரத்தில் அமைந்திருப்பது தவத்திரு சே.ஆ.வா.க. விநாயகானந்த சுவாமிகள் சமாதி ஆலயம். சேவாக்கி விநாயகானந்த சுவாமிகள் என்பவர் இந்த மலையடிவாரத்திலே நீண்ட காலம் பல சேவைகள் புரிந்தவர்கள், ஆன்மீக சேவைகள். சின்ன வயசுலேருந்து சாமி பார்க்குறோம். இந்த கோவில் ஏற்பட்டு இதை மொத்தம் சுத்தம் பண்ணி கோவில் கட்டி உக்காந்தாரு அவரு. சன்னாசிங்க ஊர்ல எவ்வளவா இருக்கிறாங்க, ஆனா எங்க மலைவாடி வாரத்துல தங்கினவரு அவரு தான் சாமியாரு. இவ்வூரில் பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்குள்ள மக்களுக்கு உதவி செய்யவே அவதரித்துள்ளார் ஸ்ரீ விநாயகா சுவாமிகள். இவ்வூரில் உள்ள இந்த மலையின் கீழ்ப்பகுதியில் வாழ்ந்து நீண்டகால ஆன்மீக சேவை செய்து வந்தார். இவ்வூரிலே பிறந்து இவ்வூரிலே வளர்ந்து இவ்வூரிலே பல அரிய ஒரு கருத்தையெல்லாம் எடுத்து சொன்ன ஒரு சிறந்த ஒரு அருளாளர் விநாயகானந்த சுவாமிகள். மலை மேலுள்ள திருக்குமரனை தரிசிக்க மக்கள் சுலபமாக சென்று வர பகல் இரவு மற்றும் மழை வெள்ளம் பாராமல் பெரும் செல்வம் படைத்தோரிடம் சுவாமிகளும் அவரின் சீடரான முத்துக்குமார சுவாமிகளும் சேர்ந்து நிதி உதவி பெற்று மலைப்பாதைக்கு நிரந்தர தீர்வாக கற்படிகள் அமைத்து வைத்தனர். இவ்வூர் மக்களுக்கு பெரும் தொண்டு செய்து வந்துள்ளனர். மலைக்கு பாதை இல்லாத நேரத்திலே பல இடங்களிலே சென்று உண்டியல் ஏந்தி பல இடங்களிலே போய் நிதி வசூல்லாம் செய்தாருங்க. இவரால் முடியாது என்று சொல்லுவாங்க. சொன்னால் கூட அவையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு பல அரிய பணியெல்லாம் செய்வதற்கு உண்டியல் ஏந்தி ஏழை எளியவர்களெல்லாம் உண்டியல் குலுக்கி இந்த அரிய பணியெல்லாம் செய்த ஒரு சிறந்த ஒரு புண்ணிய புருஷர், மாமனிதர். கல்யாணம் பசங்க பிறக்காதவங்களுக்கு பசங்க, மக்கள் கூட்டம் இல்லாத இடத்துல அதிக கூட்டம். நேற்று அவர் நன்மை செய்வரே தப்பு ஒன்று கூட தீங்கி செய்தது கிடையாது. ஆரம்ப காலங்களில் மலையடிவாரத்தில் குடிலமைத்து தினமும் கேழ்வரகு கஞ்சி தயார் செய்து ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி அவர்களின் கொடும் பசியை தீர்த்திருக்கிறார் என்கின்றனர் இங்கு உள்ளோர். சாப்பாடு நம்ம ரொட்டி பன்னு சாப்பாடுலாம் சாப்பிடுவோம் நைட்டில். ஆனால் அவர் கஞ்சி தான் சாப்பிடுவார். தினந்தோறும் காலை நேரங்களிலே கஞ்சி காய்ச்சுவார். அவ்வளோ கேவுரு மாவு எடுத்து கஞ்சி காய்ச்சிட்டாரன்னா அதை தான் சாப்பிட்டு வருவார். எல்லாருக்கும் ஒவ்வொரு குவளையிலே கஞ்சினை ஊற்றி அரும் பசியை
ஆற்றிய ஒரு சிறந்த ஒரு பண்பாளர் விநாயகானந்த சுவாமிகள். எல்லாம் அறிந்தவராக இருந்த இவர் எளிமை கொள்வதில் சிறப்பு வாய்ந்தவர். அன்புள்ளவர், பண்புள்ளவர், படித்தவர், எல்லா அனுபவமும் உண்டு அவருக்கு. பெரியவங்க கிட்ட இருந்து சின்னவங்க கிட்ட வரைக்கும் அன்பா பாயவர். ஊராரும் உற்றாரும் மனநலம் பாதித்தவர் என இவரை ஒதுக்கி வைத்தனர். ஆனால் இவரோ ஞான வித்தை கற்றவர் என்று யாருக்கும் தெரியாது. ஞானம் பெற்றவனுக்கு வானம் கூட எல்லை இல்லை. பார்ப்பதற்கு ஒரு பித்து பிடித்தவர் போல, பைத்தியக்காரர் போல இருப்பார். அவருக்கு தெரியாத ஞான வித்தைகளே இல்லை என்று சொல்லலாம். இவர் எல்லா நோய்களுக்கும் திருநீற்றை மட்டுமே மருந்தாக கொடுப்பார் என்கின்றனர். சின்ன குடில் அமைத்து வருகின்ற அன்பர் பெருமக்களுக்கெல்லாம் சில வைத்திய உதவியெல்லாம் கூட செய்து வந்த சிறந்த ஒரு அருளாளர். விபூதியை எடுத்து தருவார். விபூதியினாலே பல நோய்களை எல்லாம் தீர்த்த ஒரு சிறந்த ஒரு சித்தராக அவர் வாழ்ந்தார். இங்கே வந்து சொல்லிக்கின்னு போங்க, பசங்க இல்லாதவங்க பிறகுதோ நாங்கள் சஷ்டி இந்த குரு பூஜை நடத்தும் போது சாப்பாடு வாங்கி கொடுத்தோமானா அதே இதுவாக நின்று பசங்க பிறகுது. 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து போகிறாங்க வெளிநாட்டுக்கு. போவே தேவையில்லை, இங்கே வந்து வேண்டியமானா பசங்க பிறகுது. இவருக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்தவர் அருள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். சிவபெருமான், முருகப்பெருமான், விநாயகர் என தெய்வங்கள் மீது அதிக பற்றும் நம்பிக்கையும் கொண்ட சுவாமிகள் 1976ஆம் வருடம் இவ்வூரிலேயே ஜீவசமாதி அடைந்தார். சுவாமிகள் 1976ஆம் ஆண்டு அமரத்துவம் ஆனார்கள். எத்தனையோ கடவுள்கள், சித்தர்கள் இருந்தாலும் இவ்வூர் மக்கள் கை தொழுவது இவரை மட்டுமே. இவர்தான் எங்களின் கண்கண்டு சுவாமி என்கின்றனர் இவ்வூர் மக்கள். அவர் சாமியாருன்னா அவர் தான் சாமியார். அவர் நினச்சிங்கன்னா நடக்கும். சொல்லிட்டாரன்னா நீங்கள் இப்படி தான் வாயணும்ட்டாரன்னா வாயுவோம். எல்லா கோயிலும் இருக்கலாம் சாமிங்க, நம்ம சமாதி ஆகிக்கிறவங்க கூட எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சாமி பார்க்க முடியாது எந்த ஊர்லேயும். அனைவரின் குறை தீர்க்கும் வரமளிக்கும் விநாயகானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி ஆலயத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசித்து வளம் பெறுங்கள். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.